தாய் வீடு ஆகஸ்ட் 2026. இடைவெளி அடைப்பும் கசிவு தடுப்பும், அதாவது கோக்கிங் அண்ட் வெதர் ஸ்ட்ரைப்பிங். ஆக்கமும் குரல் வடிவமும் வேலா சுப்பிரமணியம். சாளரங்களும் சுவர்களும். கிடைக்கக்கூடிய மின்வளத்தையும் கேஸ் வளத்தையும் திறம்பட பாவிப்பது நமக்கு மட்டுமல்ல, நாட்டிற்கும் சுற்றுச்சூழலுக்கும் பல விதத்திலும் நன்மை பயக்க வல்லது. சற்று விவரமாக கூறுவதானால், வீட்டில் உள்ள சாளரங்கள், கதவுகள் போன்றவற்றிற்கு முறைப்படி இடைவெளி அடைப்பு, அதாவது கோக்கிங் செய்வதன் மூலமும், கசிவு தடுப்பு, அதாவது வெதர் ஸ்ட்ரைப்பிங் செய்வதன் மூலமும் எமது வீட்டிற்கு நாம் செலவிடும் சூடாக்கும் அல்லது குளிராக்கும் செலவினத்திலிருந்து சுமார் 25% மேலான தொகையை சேமிக்க முடியும் என ஒன்டாரியோ மின்வளத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுவாக கூறுவதானால், புதிய வீடுகளாக இருந்தாலும் சரி, பழைய வீடுகளாக இருந்தாலும் சரி, சாளர பொருத்துக்களிலும் கதவு பொருத்துக்களிலும் இடைவெளி ஏற்படுவது பொதுவானது. குறிப்பாக புதிய வீடுகளில் இத்தகைய இடைவெளிகள் அதிகமாக காணப்படுவது இயல்பு. பாவிக்கப்பட்ட மரச்சட்டங்கள் காலப்போக்கில் காய்ந்து போவதால் முதல் 2 வருடங்களில் புதிய வீடுகளில் இத்தகைய இடைவெளிகள் அதிகம் ஏற்படும். அத்துடன் குளிர்காலத்தில் வெப்பமாக்கிகள் தொடர்ந்து இயங்குவதால் வீட்டிலுள்ள ஈரலிப்பு தன்மை, அதாவது ஹியூமிடிட்டி லெவல் குறைந்து போவதாலும் அதிகளவு வெடிப்புகளும் இடைவெளிகளும் ஏற்படுகின்றன. சென்ட்ரல் ஹியூமிடிஃபயரை முறையாக பாவித்து வருபவர்களது வீடுகளில் இத்தகைய பாதிப்புகள் ஏற்படுவது மிக குறைவாகவே இருக்கும். எது எப்படி இருப்பினும், இவ்வாறு ஏற்படும் இடைவெளிகளை உரிய நேரத்தில் அடைக்காது விட்டால் குறுகிய காலத்தில் சக்தியின் விரயத்தின் மூலம் அதிக செலவுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதேவேளை காலப்போக்கில் நீர்ப்படிவுகள் ஏற்படுவதால் அதன் தொடர்ச்சியாக மோல்டு உற்பத்தியாவதும், உக்கல் நிலை காரணமாக சாளரங்களை கூடிய விரைவில் பிரதியீடு செய்ய வேண்டிய நிலை ஏற்படுவதும் தவிர்க்க முடியாது போகும். எனவே தீயனவற்றை முளையிலேயே கிள்ளிவிடுவது போல கோக்கிங் செய்வதன் மூலம் குறுகிய காலத்திலும் நீண்ட காலத்திலும் பல தொகை பணத்தை சேமிக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. மிக குறைந்தளவு பயிற்சியோடு பொதுவாக எல்லோராலும் செய்யப்படக்கூடிய ஒரு சிறு வீட்டுக்குரிய பராமரிப்பு வேலைகளில் இதுவும் ஒன்று. கட்டட நிர்மாண கடைகளுக்கு சென்று பார்க்கின்ற போது அங்கு காணக்கூடிய பல தரப்பட்ட கோக்கிங்களை கண்டு குழப்பம் அடைவதற்கான சந்தர்ப்பம் நிறையவே இருக்கின்றது. எந்த வேலைக்கு எத்தகைய பொருளை பாய்ப்பது என்பதை சரியாக தேர்ந்தெடுப்பதிலேயே உங்களது வெற்றி பெருமளவில் தங்கியிருக்கின்றது. சரியான கோக்கிங் வகையை தெரிந்து எடுப்பதற்கு கருத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள்: உட்புற அடைத்தல், அதாவது இன்டீரியர் கோக்கிங்; வெளிப்புற அடைத்தல், அதாவது எக்ஸ்டீரியர் கோக்கிங்; ஈரலிப்பு உள்ள குளியல் அறைகள் போன்ற பகுதிகள், மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ட் கோக்கிங். அத்தோடு பின்வரும் காரணிகளையும் கருத்தில் கொள்ளவும்: இடைவெளியின் அளவு, நின்று நிலைக்கக்கூடிய கால அளவு, நிறங்கள், பின்னர் நிறப்பூச்சு செய்தல், விலை. இத்தகைய காரணிகளை கருத்தில் கொண்டு அதற்கான தேடலை செய்வதன் மூலம் பொருத்தமான மூலப்பொருளை தெரிந்து கொள்ளலாம். நாங்களாக உரிய வளங்களை வாசித்தறிவதில் சிரமங்கள் இருந்தால் அதற்கென பணியில் அமர்த்தப்பட்டிருக்கும் விற்பனை முகவர்களிடம் கேட்டறிந்து கொள்வது மிகவும் இலகுவானது. நீங்களாக செய்யும் திறனும், அதாவது டூ இட் யுவர் செல்ஃப், மனத்துணிவும் இல்லாது போனால்
இத்தகைய தொழில்களை செய்யக்கூடிய ஒப்பந்தக்காரரை வேலைக்கு அமர்த்துவதை விட வேறு வழி இல்லை. Although caulking is relatively easy to do, you don't want to do it too often. So it pays to buy caulking that will last for at least 10 years. Today, many types of caulking will last 20 years or more. The expected lifetime will be on the label. சில ஆராய்ச்சிகளின்படி சாதாரண கனேடிய வீடு ஒன்றில் இருக்கக்கூடிய இடைவெளிகளையும் வெடிப்புகளையும் ஒட்டு மொத்தமாக கூட்டி பார்த்தால் 8 அங்குலம் தர 10 அங்குலம் அளவு ஓட்டை ஒன்று சுவரில் இருப்பதாக மதிப்பிட முடியும். எனவே அத்தகைய ஓட்டினை அடைப்பதால் ஏற்படக்கூடிய பலனை பற்றி இதனை விட தெளிவாக கூற தேவையில்லை என நினைக்கிறேன். அசைவற்ற 2 திண்மங்களுக்கு இடையிலான இடைவெளியை அடைக்க பாவிக்க வேண்டியது caulking. அசைவற்ற ஒரு பொருளுடன் அசையும் இன்னொரு பொருள் பொருத்தப்படும் போது ஏற்படும் கசிவை அடைக்க பாவிப்பது weather stripe. கதவு நிலைக்கும் சுவருக்கும் இடையில் ஏற்படும் இடைவெளியை நிரப்ப பாவிக்க வேண்டியது caulking. கதவு மூடி திறக்கும் போது நிலைக்கும் கதவுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய இடைவெளியை அடைக்க பாவிக்க வேண்டியது கசிவு தடுப்பு, அதாவது weather stripe. நன்றி.